Hi friends, welcome to DJ Cooking. நம்ம இன்னைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்க போறோம். மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்ய ஒரு கல் பாத்திரத்தை வச்சு 1/4 கிலோ பூசணிக்காயை பெரிய பெரிய கியூப்ஸாக வெட்டி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். அது வேகிற டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய கிளாஸ் அளவு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஒன்று சேர நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பீட் பண்ணியாச்சு. இப்போ பூசணிக்காயும் வெந்துருச்சு. அந்த பூசணிக்காயில் நம்ம பீட் பண்ணி வச்ச தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு 3 வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர. இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்து அது வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பட்டை மிளகா. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ அதை குழம்புல சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிக்கக்கூடாது, நுரக்கட்டி வந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கிண்டிக்கலாம். கிண்டியாச்சு. இப்போ குழம்பு நுரைச்சி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அதை மேலாப்பில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மோர் குழம்பு. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி. இது வீட்டில் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.